பரிசுத்த நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் ஒன்று சேர்ந்து தியானிப்பதற்கு கூடி வர செய்த கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களையும் அதற்கென்று வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு அதிகாரத்தை நம்ம கவனிக்க போகிறோம். யோபின் சரித்திரம் 33ஆம் அத்தியாயம். யோபின் சரித்திரம் 33ஆம் அத்தியாயத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். திரும்ப நீங்கள் வேதத்தை கவனிக்கணும். வேத புஸ்தகத்தை எடுத்து வச்சுக்கிடுங்க. வாசிக்க தெரிந்த நீங்கள் அந்த அதிகாரத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்க போகிறோம். நம்ம இதை விட்டு வெளியில் ரொம்ப போக மாட்டோம். சிந்தனையெல்லாம் இதுக்குள்ளேயே நம்ம முடக்கி கொள்வோம். ஆக இந்த ஒரு அதிகாரம் தான் நம்ம கவனித்து முடிக்க போகிறோம். இதுக்கே நமக்கு நேரம் போதாது. என்றாலும் நாம் நம்முடைய சிந்தனைகளை சுருக்கி கொள்ளலாம். நீங்கள் வீட்டில் போய் இன்னும் கொஞ்சம் விரிவாக அதை யோசித்து பார்க்கலாம். நான் சொன்ன உடனே எல்லாம் முடிஞ்சிடாது. இந்த ஒரு அதிகாரமே நம்ம பல மாதங்கள் பேசுகிறதுக்கான சிந்தனைகள் இதுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய நோக்கம் இந்த அதிகாரத்தை மேலோட்டமாக கவனித்து முடிக்க வேண்டும் என்பதே. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 33ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் கவனிங்களேன். யோபே யார் பேசுகிறது? எலிகு என்பவர் பேசுகிறார். எலிகுவுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? அவர் என் தேவன். He is my God. He is God. He is my God. என் தேவன், என் தேவன். எலிகு பேசுகிறாரு. என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளுக்கெல்லாம் செவி கொடும். இதோ என் வாயை இப்பொழுது திறந்தேன், என் வாயில் இருக்கிற நாவானது பேசும். இவர் ரொம்ப இலக்கியம் படித்தவர் போல இருக்குது. ரொம்ப ஞானமுள்ள மனுஷன். வயசு கொஞ்சம். இவருடைய 3 நண்பர்கள் சோபார், பில்தாத், எலிபாஸ், இந்த 3 நண்பர்களை விட இவர் வயசு குறைந்தவர். ஆனால் வயதில் கூடினவங்க. அவங்கள்ட்ட ஞானம் இருக்கும்னு நினச்சா அப்படி தான் இல்லைன்னு நச்சுன்னு ஒரு போட்டார். ஏற்கனவே 32ல் 7 முதியோர் பேசட்டும், வயது சென்றவர்கள் ஞானத்தை அறிவிக்கட்டும் என்று இருந்தேன். பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல 9, முதியோரெல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நான் பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறார். அப்போ யோபும் கேட்குறாரு. யோபனுடைய நண்பர்களும் இப்போ உட்கார்ந்தான் இருக்காங்க. கப்சிப்புன்னு வாயை மூடி பேச்சு வராமல் உட்கார்ந்துருக்குறாங்க 3 நண்பர்களும். யோபுட்ட சொல்கிறாரு, நீர் திரும்பவும் எடுத்தேன் கவித்தேன்னு ஏதாவது பேசிடக்கூடாது, அவசரப்படக்கூடாது, நான் சொல்கிறத கேளுங்க, நிதானமாக கேளுங்க அப்படின்னெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறார். யோபே என் நியாயங்களை கேளும், என் வார்த்தைகளை எல்லாம் செவிகொடும். இதோ என் வாயை இப்பொழுது திறந்தேன், என் வாயில் இருக்கிற எது பேசும். வாயை திறந்தா எது பேசும்? வாயை திறந்து பேசுகிறேன்னு சொல்லலை, என் நாவானது பேசும். ரொம்ப இலக்கியவாதி போல இருக்குது. அழகாக பேசுகிறாரு. என் வார்த்தைகள் என் இருதயத்தின் உண்மைக்கு ஒத்திருக்கும். இது ஒரு முக்கியமானது இல்லை. பேசும்போது ரொம்ப முக்கியமான ஒன்றை நம்ம கவனிக்கணும். வார்த்தை வேற, இதயம் வேறையாக இருந்துச்சுன்னா, வார்த்தை வேற, நோக்கம் வேறையாக இருந்துச்சுன்னா, நிறைய பேர் நம்முடைய பேச்சில் வார்த்தை வேறமாக இருக்கும், நோக்கம் வேற ஒன்றா இருக்கும். அரசியல்வாதிகள் எப்படி பேசுகிறாங்க பார்த்தீங்களா? நாட்டை ஆள்றவங்க, நீங்கள் என்றைக்கும் கேட்பீங்க, நாட்டை ஆள்றவங்க சொல்கிறது ஒன்று, ஆனால் அவங்களுடைய நோக்கம் வேறொன்று. இது எப்போவுமே இருக்கும். நிறைய எனக்கு சொல்கிறதுக்கு இருக்குது, ஆனால் அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அரசியல்வாதிகள் ஒரு சட்டத்தை ஏற்றுறதுக்கு நோக்கம் ஒன்று, ஆனால் வாயில் வார்த்தை வேற ஒன்று. இந்த முதல் 7 வசனத்தில் யோபு தன்னை நீதிமானாக காண்பிக்கிறதற்கு எதிரான ஒரு சவால் இவர் கொடுக்க விரும்புகிறார். இப்போ நீங்கள் பேசாதீங்க, இது வரைக்கும் நீ பேசிட்ட யோபே, உன்னை நீயே நியாயப்படுத்திட்டே இருக்க, நீ உன்னை நீதிமான்னு சொல்லிகிட்டே இருக்க, நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்க. இடையில எதுவும் பேசுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நான் பேசுகிறேன், ஆனால் நான் பேசும்போது உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டேன். வாயில் ஒரு மாதிரி பேசி மனசுக்குள்ளே வேறு மாதிரி நானே நோக்கம் வைக்கலை. நம்ம பேசும்போது அடிக்கடி நமக்கு இப்படி இருக்கும். ஆண்டவர் கபடமுள்ள இருதயத்தை விரும்புகிறதே இல்லை. கபட்டான இருதயம், கபட்டு வசனிப்பு அப்படின்னு பைபிளில் இருக்கு. எல்லா மனுஷனுக்கும் இது உள்ளது தான். நம்முடைய இதயத்தை வெளிப்படுத்த மாட்டோம். பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தான் என் நிருபம் அப்படின்னு சொல்கிறார். என் உள்ளத்தில் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன் இருதயத்தை நீங்கள் நல்ல வெளிப்படையாக வாசிக்கலான்னு சொல்கிறார். நான் உள்ள ஒன்றை மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசவே இல்லை. நாம் எப்படி பேசுகிறோம்? பல நேரங்களில்
மறைவாக பேசுவோம், மறைவானதை வச்சுக்கிட்டு வெளியில் வேற ஒன்று பேசுவோம். எலிகு அப்படிப்பட்டவர் அல்ல. எலிகு தெய்வ பக்தி உள்ளவர், ஆண்டவருக்கு பயப்படுகிறவர், தேவனால் உணர்த்தப்பட்டிருக்கிறார் இவர் பேசுறதுக்கு. அப்படி பேசும்போது 4வது வசனம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். தேவனுடைய ஆவிதான் எல்லாரையும் உண்டாக்கியிருக்கிறார். யாரையும்? யோபையும் தேவனுடைய ஆவிதான் உண்டாக்கியிருக்கிறார். யோவனுடைய நண்பர்களையும் தேவனுடைய ஆவிதான் உண்டாக்கினார். எல்லாரையும் போல தேவனால் உண்டாக்கப்பட்டவன், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இதிலிருந்து அவர் சொல்றாரு, நான் ஒன்றும் வினோதமான ஒரு விசேஷமான ஆள் கிடையாது, உம்மை போல நானும் சராசரி மனுஷனே அப்படின்னு சொல்றார். 6வது வசனம் பாருங்க, இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், நானும் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன். சிலர் எலிகுவை என்னன்னு சொல்றாங்க, திரியேக தேவனில் உள்ள 2வது நபர் இயேசு கிறிஸ்து, அவர் தான் ரகசியமா வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, இந்த எலிகுனுடைய வாயிலிருந்தே அவர் சொல்றாரு, இல்லை நான் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன், இதோ உம்மை போல நானும் தேவனால் உண்டாக்கப்பட்டவன். அப்போ இவர் ஒரு விசேஷமான ஜீவி கிடையாது, இவர் எங்கோர்ந்து வரக்கூடிய ஒரு இன்னொரு கிரகத்தில் வாழக்கூடிய ஒரு ஆள் கிடையாது, திடீர்னு வந்துட்டு போனவர் அல்ல, சராசரி சாதாரண மனுஷன். ஆனால் தேவனுடைய ஆவியானவர் இவரை பேசுவதற்கு உற்சாகப்படுத்தி இருக்கிறார். உம்மாலே கூடுமானால் எனக்கு மறுமொழி கொடும், நீர் ஆயத்தப்பட்டு எனக்கு எதிரே நில்லும். 7வது வசனம், இதோ நீர் எனக்கு பயப்பட்டு கலங்க தேவையில்லை, என் கை உமேல் பாரமாக இருக்க மாட்டாது. பேசும்போது இல்லை ஒன்று வெளியே ஒன்று வச்சுக்கிடக்கூடாது, ஒன்று மற்றவங்க கவனிக்கத்தக்க விதமாக தெளிவாக பேசணும். நம்ம பேசுகிறத கசாமுசான்னு பேசி கேட்குறவங்களுக்கு விவரம் தெரியாமல் போயிடக்கூடாது. பேசுகிறதுக்கு முன்னாடி பதில் நம்ம சொல்கிறோம்னா ஏற்கனவே பேசுனதை நல்லா கேட்டிருக்கணும், கேட்டால் தான் பதில் சரியாக சொல்ல முடியும். அதனால் மட்டும் பதில் சரியாக சொல்லிட முடியாது, தேவனுடைய ஒரு ஆவியின் ஏவுதலும் வேணும். எல்லாரும் நம்ம ஆலோசனை கொடுக்கலாம், அந்த ஆலோசனை பொதுவான ஆலோசனையாக இருக்கும், நம்முடைய அனுபவத்திலேருந்து சொல்லுவோம், அடுத்தவங்களுடைய அனுபவங்கள்லேருந்து சொல்லுவோம், படித்ததுலேருந்து சொல்லுவோம், அறிவிலேருந்து சொல்லுவோம். ஆனால் இதை விடையெல்லாம் மேலானது தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள். அது அதை விட சிறப்பானது, எல்லார்கிட்டையும் கிடைக்காது. வெளியில் எத்தனையோ பேர் ஆலோசனை மையங்கள் வச்சுருக்காங்க, தற்கொலை எண்ணம் உள்ளவங்களுக்கு ஆலோசனை மையம் வச்சுருக்காங்க. மையங்கள் எல்லாம் வைக்கலாம், ஆலோசனையும் கொடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியினால் கொடுக்கக்கூடிய ஆலோசனை ரொம்ப ஆறுதலாக இருக்கும். என் கை உங்கள் மேலே பாரமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை ரொம்ப முக்கியம் இல்லை, அதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அனுபவத்திலேருந்து, நம்ம அறிவிலேருந்து, மற்றவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொண்டதுலேருந்து நம்ம சொல்கிறத விட ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம ஒரு ஆலோசனை கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். எலிகு அந்த விதமாக தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு ஆள். 1லிருந்து 7 வரைக்கும் அவர் சவாலுக்கு கூப்பிடுறார், சவால் விடுறார். நீ என்னமோ உன்னை நீதிமான்னு சொன்னப்பா, நான் அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன், இப்போ நான் பேச போகிறேன், நீ எனக்கு பதில் சொல்லு. ஆனால் நான் சொல்கிறது தேவனுடைய ஆவியின் ஏவுதல்னால பேசுகிறேன், உன்னை மாதிரி சாதாரண மனுஷன்தான், உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன், நான் உன்னை பாரப்படுத்த மாட்டேன், உன்னை நோகடிக்க மாட்டேன், அந்த 3 பேர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. நாமும் ஆரம்பிக்கலாமா? அவருடைய சிந்தனையை கொஞ்சம் கேட்டுக்கலாமா? 8வது வசனம், நான் காதார கேட்க நீர் சொன்னதும் எனக்கு கேள்வியான உம்முடைய வார்த்தைகளின் சத்தமும் என்னவென்றால், நான் மீறுதல் இல்லாத சுத்தன் அப்படின்னு சொன்னாராம். யார்? யோபு சொன்னாராம். அதை எலிகு கேட்டாராம். எலிகு எங்கே இருந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. 3 பேர் தான் நண்பர்கள். அவங்க பேசிகிட்டே இருந்தாங்க, பல நாள் பேசினாங்க, அழுதாங்க, கூட சேர்ந்து துக்கப்பட்டாங்க, அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்திருந்தாங்க, பல நாள் கூட இருந்தாங்க. 10 நாள் பேசவே இல்லை, அவங்க பேசாமலே உட்காந்து அழுதுகிட்டே இருந்தாங்க யோபுவுக்காக. அப்போல்லாம் எலிகு நம்ம இருக்கிறாருங்கிறது தெரிய மாட்டேங்க. ஆனால் எலிகு சொல்கிறாரு, இல்லை நான் உட்காந்து நீங்கள் எல்லாம் பேசுகிறத கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கார். அவர் சொல்கிறதுல உண்மை தான், பொய் சொல்ல மாட்டார். அவர் கேட்டிருக்கிறாரு,
யோபு தான் இப்போ தாக்குறார். யோபுகிட்ட தான் இப்போது நேரடியாக பேசுகிறார். யோபு, நீ பேசுனதை நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார். யாரு? ஆண்டவர். என்னில் ஆண்டவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார். என்னை தமக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவர் ஆண்டவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறார் என்று சொன்னீர். இது யோபு சொன்னாரா? இல்லை யோபு சொல்லாதத சொன்னதாக எலிகூ சொல்றாரா? யோபு சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குதுங்களா? இப்படியெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசினாரா? நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார். என்னை அவர் தமக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்ளுகிறார். அவர் என் கால்களை தொழுவத்திலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல் படுத்துகிறார் என்று சொன்னீர். கொஞ்சம் புரட்டி பார்க்கலாமா? எங்கேயாவது அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரான்னு? சொல்லியிருக்கிறார், சொல்லாமல்லாம் இல்லை. அப்போ சொல்லியிருக்கிறாருன்னா எப்படி தான் சொன்னார் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்களேன். என் கூட 10வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. யோபு 10. யோபு 10ல் நிறையவே சொல்லிட்டார். 9லேருந்தே சொல்கிறாரு, உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் நீர் என்னை நிர்மூலமாக்குகிறீர். நிர்மூலமாக்குகிறீர் அப்படிங்கிற வார்த்தைக்கு சரியான தமிழ் அர்த்தம் இன்னைக்கு நீங்கள் பொருத்தணும்னு நினச்சிங்கன்னா, என்னை அழிக்க பார்க்கிறீர், இல்லாமலாக்க பார்க்கிறீர், நிர்மூலமாக்குகிறீர், அழிக்க பார்க்கிறீர். அடுத்து, களிமண் போல் என்னை உருவாக்குனீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும். உண்டாக்குன நோக்கம் என்ன கடைசியில் களிமண்லேருந்து என்னை உண்டாக்கிட்டு பொடியா என்னை போக வச்சுட்டா என்ன லாபம்? என்னதான் பிரயோஜனம்? 10வது வசனத்தை பாருங்க. 10:10, நீர் என்னை பால் போல் வார்த்து. அற்புதமாக இருந்துச்சு நீங்கள் என்னை உருவாக்குனது. ஐயோ, உங்கள் ரசனையெல்லாம் வச்சு, உங்கள் மனசில் உள்ள எல்லா விதமான ஏக்கத்தையும் வச்சு என்னை அழகாக உருவாக்குனீங்க நீங்கள் உங்கள் கையினால், எங்கள் அம்மா வயிற்றுல. ஆனால் எனக்கு அழகாக நீங்கள் என்ன உருவாக்கியிருக்கீங்க. கை எங்கே இருக்கணுமோ அங்கே, மூக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே, மூக்கு பின்னாடி இல்லை, கண்ணு படரியில் இல்லை. சிலர் சொல்லுவாங்க, கண்ணை எங்கே வச்சுருக்க, படரியிலையான்னு கேட்பாங்க. படரியில் இல்லை, கரெக்டாக வச்சுருக்கார் ஆண்டவர். என்ன அழகா, என்ன நோக்கத்தோட, என்ன ஆசையா ஆண்டவர் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கிறார் யோபுன்னு. என்னை பால் போல் வார்த்து, அதுதான் அழகாக சொல்கிறார். என்னை நீர் பால் போல் வார்த்து தயிர் போல் உரைய பண்ணினீர் அல்லவோ. அழகாக செஞ்சுட்டு இப்படி என்ன ஒரே கமத்தி விட்டீங்களே அப்படின்னு ஆதங்கப்படுறாரு, அழுறார். தோலையும் சதையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர். உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இதெல்லாம் செய்தேன். ஆனால் இப்போ நீங்கள் என்ன எப்படி ஆக்கிட்டீங்க? எலும்பும் தோலும் ஆக்கிட்டீங்க. நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர். நான் துன்மார்க்கனாயிருந்தால் 15 எனக்கு ஐயோ, நான் நீதிமானாயிருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தருளும், அது அதிகரிக்கிறது. சிங்கத்தை போல் என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். ஆண்டவரே, என்னை இப்படி பாஞ்சு நீர் பீறி போடுறதுனால உங்கள் வல்லமையை ஏன் விளங்க செய்றீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாரு இல்லையா? நிறைய சொல்கிறாரு. 19, நான் ஒரு காலம் இல்லாதது போல் இருந்த கற்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன். என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ. காரிருளும் மரணாந்தகாரமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தகாரம் உள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமும் ஆகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான். கொஞ்சம் எனக்கு விடுதலை கொடுங்க, ஒரு 2 நாள் எனக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துங்க, என்ன கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க. ஐயோ, எனக்கு ராத்திரியும் பகலும் ஒன்று போல என்னுடைய சரீரத்தில் என் மனசில் வேதனைப்படுறேனே ஆண்டவரே, இவ்வளவு நான் சித்திரவதை அனுபவிக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன். நல்லா தான் என்ன உண்டாக்குனீங்க, செல்லமாக வச்சுருந்தீங்க, பாசமாக நீங்கள் என்னை ஊற்றி வளர்த்தீங்க.
ஆனால் இப்படி போட்டீங்களே, ரொம்ப அழுறார். இதில் கொஞ்சம் கொஞ்சம் என்னென்னமோ சொல்கிறாரு, அப்படி தானே? இதையெல்லாம் யார் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தது? எலிகு கேட்டுக்கிட்டே இருந்தார். பாயிண்டை பிடிச்சிட்டார், குறிப்பெழுதி எழுதி வச்சுருந்துருக்கார். இப்போ பல நாளைக்கு பிறகு எடுத்தெடுத்து ஒவ்வொரு குறிப்பாக அன்னைக்கு இந்த தேதியில் இத்தனை மணி நேரத்துக்கு இந்த இடத்துல வச்சு இப்படி சொன்னீர்தானே அப்படின்னு போட்டார் பாருங்க. யோபுக்கே சரியாக தெரியுமோ தெரியலையோ மறந்துட்டாரோ என்னமோ, இவர் கரெக்டாக அடிக்கிறாரு. அப்படி நான் சொன்னேன்னா சரியாக யோசிக்க வேண்டியதாகிடுச்சு. சரி, யோபு இன்னும் என்ன தான் சொன்னார், இந்த எலிகூட்டை என்ன தான் டைரியில் எழுதி வச்சுருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13வது அதிகாரத்துக்கு பாருங்கள். யோபு 13 20வது வசனத்திலிருந்து பாருங்க. யோபு 13:20, 2 காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராக. இது யோபு ஆண்டவர்கிட்ட கேட்டது. நான் மௌனம், அப்பொழுது உமது முகத்துக்கு முன்பாக ஒளிந்து கொள்ளாதிருப்பேன். உம்முடைய கையை என்னை விட்டு தூரப்படுத்தும். உம்முடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக. நீர் கூப்பிடும், நான் உத்தரவு கொடுப்பேன், அல்லது நான் பேசுவேன், நீர் எனக்கு மறுமொழி சொல்லும். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை, என் மீறுதல்களையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். நான் பாவம் செஞ்சிருந்தா ஆண்டவரே எனக்கு அதை சொல்லுங்க, எந்த பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு புரிய மாட்டேங்க, எனக்கு தெரிய மாட்டேங்க. நான் யோசித்து பார்த்துட்டேன். கண் வழியாக செஞ்சேனா, வாயில் வழியாக செஞ்சேனா, கை வழியாக செஞ்சேனா, ஏதாவது நான் உறவுகளில் தப்பு பண்ணனா, நானும் யோசித்து பார்த்துட்டேன். எல்லா விதத்துலையும் ஆராய்ச்சி பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படியே நான் மறந்துருந்தா, எனக்கு தெரியாமல் இருந்தால் என்னை உணர்த்துங்க. என்னை பாடுபடுத்துகிறீங்களே, என்னை சித்திரவதைப்படுத்துகிறீங்களே, நான் இவ்வளோ வேதனைப்படுறேனே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறார். நான் கூப்பிட்றேன், எனக்கு மறுமொழி கொடுங்க. நீர் உமது முகத்தை எனக்கு மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன். 24, என்ன ஒரு எதிரிய மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களே, நான் கூப்பிட்டா பேசவே மாட்டிருக்கீங்களே. ஆண்டவர் பேசினாரா? பேசத்தாங்க இல்லை, ரொம்ப நாள் பேசலை. எத்தனை நாள்னு எத்தனை மாதம்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, எவ்வளோ பெரிய வேதனை தெரியுமா? இது எல்லாவற்றிலையும் யோபு அனுபவித்த கொடுமையான வேதனை தேவனுடைய மௌனம். நான் ஜெபம் பண்ணுறேன், நான் கூப்பிடுறேன், இரவு பால பெருமூச்சு விட்றேன், ஆண்டவரேன்னு கூப்பிடுறேன். எனக்கு ஒரு வெளிப்பாடும் இல்லை, ஒரு வெளிச்சமும் இல்லை, ஒரு வார்த்தையும் இல்லை, ஒரு பதிலும் இல்லை. ஆண்டவர் என் கூட பேசவே இல்லை. எவ்வளவு கஷ்டம் பாருங்கள். இந்த மனுஷனுக்கு தேவனோட எவ்வளோ ஐக்கியமாக வாழ்ந்தவர், இன்னைக்கு தேவன் பேசவே இல்லை. அது அவரை மேலே ரொம்ப நொறுக்கிடுச்சு. இவருடைய துன்பமும் இயேசு படப்போகிற துன்பத்துக்கும் நிறைய ஒப்புனைகள் இருக்குது. இதில் இயேசுவுக்கு ஒரு அடையாளமாக யோபு இருக்கார். இயேசுவனுடைய பாடுகள், இயேசுவனுடைய துன்பங்கள், இயேசு அடைந்த நிந்தனைகள், போராட்டங்கள், இதெல்லாம் ஒரு அடையாளமாக இவர் இருக்கார். அதை ஒரு பக்கம் நம்ம நினச்சிக்கணும். சரி, அடுத்து பாருங்க 25, ஆற்றடித்த சருகை நொறுக்குவீரோ. சருகுன்னா என்ன? மரத்திலிருந்து உதிர்ந்து காஞ்சி பழுத்து காஞ்சி விழுந்த சருகுங்க, இலை. அதை நொறுக்குனா என்ன ஆகும் பாருங்க, அப்பளம் மாதிரி உங்கள் கையில் நுணுங்கி தூளாக போயிடும். ஐயோ ஆண்டவரே, உங்கள் பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? சருகு மாதிரி இருக்கேன், காஞ்ச சருகு. அதை போய் நொறுக்குறீங்களே. காய்ந்து போன துருப்பை பின்தொடருவீரோ. என்னை ஏன் இவ்வளோ வேதனைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்கிறார். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். ஹலோ, கொஞ்சம் என்ன கவனிங்க. என் சிறுவயதின் அக்கிரமம். இந்த யோபு பாவமே இல்லைன்னு சொன்னாரா? நான் பாவமே செய்யலை, நான் பாவியே இல்லை, நான் பரிசுத்தமான மனுஷன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு எலிகு சொல்கிறாரே. நான் பாவமே செய்யலைன்னு சொன்னாரா? எனக்கு கொஞ்சம் சந்தேகப்படும். ஏன் பார்வையில் அவர் தன்னை பாவி இல்லைன்னு சொல்லவே இல்லை, நான் பாவம் செய்யலைன்னு சொல்லவே இல்லை. பாருங்க, இங்கே ஒரு ஆதாரம் இருக்கு. எழுதுறாரு, என் சிறுவயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா எல்லாரையும் போல யோபுவும் பாவியா பிறந்த ஒரு மனுஷன்தான். அவருடைய சிந்தனையிலையும் நம்மளை மாதிரி எல்லா கசடுகள், எல்லா கசாமுசா சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்குமே. ஆனால் அதை மேற்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்.
அவரும் ஒரு காலத்தில் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதற்கு முன்பதாக எத்தனையோ தவறுகளை செய்திருப்பார், பாவத்தை செஞ்சிருக்கார். அதுக்கு பிறகும் பாவத்தை செஞ்சிருக்கிறார். ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையிலே போய் கர்த்தருடைய சமூகத்தில் பலி செலுத்தி இருக்கிறாரே. தனக்காக மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்காக கூட அவர் பலி செலுத்தி ஜெபம் பண்ணி இருக்கிறார், வேண்டுதல் செய்திருக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்திருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவருடைய உள்ளத்துக்குள்ள நிலச்சி நின்றுருக்குது, அது வளர்ந்துருக்குது, அதை கல்டிவேட் பண்ணியிருக்கிறாரு. அதை அவர் அபியாசம் பண்ணிகிட்டே வந்திருக்கிறார். அதை நல்ல பண்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம். He cultivated the fear of God. அதை உள்ளுக்குள்ள ரொம்ப பாதுகாத்திருக்கிறார். கண்ணால கூட ஒரு நபரை ரகசியமா மனசுக்குள்ள ரசிக்கிறத கூட எதிர்த்து நின்று ஆண்டவர்ட்ட பலன் கேட்டு ஜெயம் எடுத்திருக்கிறார். ஒரு அடுத்தவனுடைய பெஞ்சாதி மேலே ரகசியமாக கூட மனசில் ஆசை வச்சு சும்மா போய் பேசுகிற மாதிரி கூட அந்த வீட்டு வாசலில் கால் மிதிக்கலைங்க இவர். என்ன தேவனுக்கு பயப்படுற பயம்! நமக்கும் யோபுவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ரொம்ப பயந்து வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் அவர் ஒரு பாவியான மனுஷன். கொஞ்சம் மனசுக்கு இடம் கொடுத்தா அது நம்மளை எங்கேயோ கொண்டுட்டு போயிடும். கண் போன போக்கில் மனசு போகும், மனம் போன போக்கில் கால் போகும், இதயம் போகும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம வாழ்ந்திருக்கிறார். பாவியே இல்லை, பாவமே செய்யலை அப்படின்னு யோபு சொல்லலை. ஆனா எலிகு ஏதோ சொல்றாரு. கேட்டவர் ஒழுங்கா கேட்டாரா? எலிகுவா இருந்தாலும் கூட கேட்டவர் ஏதோ கொஞ்சம் கூட கேட்டுக்கார், கூடுதலா கேட்டிருக்கிறார் சொல்லாததை அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. சரி, நீங்கள் இன்னும் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் கூட ஒரே ஒரு அதிகாரம், ரொம்ப உங்களை போட்டு தொந்தரவு பண்ணலை, வேதத்தை திரும்ப திரும்ப பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட பாருங்களேன். ஒரே ஒன்று, 14வது அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. 14:16. இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாயிருக்கிறீர். அப்போ பாவம் செஞ்சிருக்கிறாரு, நான் பாவம் செய்யலைன்னு அவர் சொல்லலை. என் பாவத்தின் மேல் அல்லவோ கவனமாயிருக்கிறீர், என் மீறுதல்கள் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர். அப்போ இவர் பாவி இல்லைன்னு சொல்லலை, நான் பாவம் செய்யலைன்னு சொல்லலை, தேவனுக்கு மேலே நான் நீதிமான் அப்படின்னு சொல்லலை. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் பாவம் செய்திருக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், என் அக்கிரமத்தை நான் ஆண்டவருக்கு ஒழிக்கலை, மறைக்கலை, ஆதாமை போல நான் மறைச்சு வைக்கலை, வேணுமுன்னே திட்டமிட்டு உடன்படிக்கையை உடைக்கலை சொல்லிட்டேன். ஆனால் ஏதாவது ஒருவேளை எனக்கு மறைவாக இருந்தால், என் நோக்கங்களில் ஏதோ நான் செய்தது இன்னொருத்தருக்கு பாதகமாக அமைஞ்சிருந்தா, ஐயோ எனக்கு அது தெரியாத ஆண்டவரே, எனக்கு அதை வெளிப்படுத்துங்க. பழசெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சு இப்போ ஒரு கட்டா கட்டி அதை வச்சு என்ன தண்டிக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறார் யோபு. சரி, இப்படி பல விஷயம் அவர் சொல்கிறார். ஆனால் எலிகு என்ன போடுறாரு? ஒரே போடுறாரு. என்ன போடுறாரு? 9வது வசனம் 33:9. நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை, இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்ளுகிறார், அவர் என் கால்களை தொழுவிலே மாட்டி என் நடைகளை எல்லாம் காவல்படுத்துகிறார் என்று சொன்னீர். எனக்கு கொஞ்சம் கேட்குறதுல, இந்த எலிகுவை பற்றி சொல்கிறதுல, எலிகு கேட்டார், சரியாக தான் கேட்டார், ஆனால் இன்னும் சரியாக கேட்கல. ஒரு மனுஷன், இந்த யோபு ஒரு வார்த்தை சொல்கிறார், நீங்கள் என்னை இப்படி விமர்சிக்கிறீங்களே, ஒரு மாய்மாலக்காரன், ஒரு துன்மார்க்கன், ஒரு அக்கிரமக்காரன், ஒரு அநியாயக்காரன், நீ அநியாயமாக பொருள் சம்பாதிச்ச உன் பிள்ளைகளெல்லாம் அடகுபடித்தனக்காரங்க, நீங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து கொள்ளையடிச்சிங்க, சொத்தை கொள்ளையடிச்சிங்க, எளியவங்களை நீங்கள் உறிஞ்சி எடுத்தீங்கன்னெல்லாம் எங்கள் மேலே குற்றம் சுமத்துறீங்களே. நான் அப்படி செய்யலை. பேசுகிறத கொஞ்சம் யோசித்து பேசுங்க. என் இடத்துல நீங்கள் இருந்தால் நான் உங்களை அப்படி பேச மாட்டேன்னு ஏற்கனவே சொன்னார். என் இடத்துல உங்களை வச்சு பாருங்கள். எனக்கு ஏற்பட்ட இந்த தீமையை நீங்கள் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் என்னை கொடுமைப்படுத்துகிறீங்களே, பேசி நான் செய்யாததெல்லாம் சொல்கிறீங்களே,
அப்படின்னு சொல்லி என்னை இப்படி பரியாசம் பண்ணாதீங்கன்னு சொல்லி கெஞ்சி அழுதார் இந்த 3 நபர்கள்ட்ட. அவங்க நீ செஞ்சேன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீ செஞ்ச, நீ ஒரு குற்றவாளி. இப்போ எலிகு என்ன கேட்டிருக்கிறாரு, எலிகு என்ன சொல்றாரு, நீ குற்றவாளி இல்லைன்னு சொன்ன, நீ பாவம் செய்யலைன்னு சொன்ன அப்படின்னு சொல்றாரு. இவருக்கும் அந்த 3 நண்பர்களுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த 3 நண்பர்கள் இவரை செய்யாததை செய்ததா சொல்லி குற்றப்படுத்தினாங்க. இவரு நீ குற்றவாளின்னு சொல்லலை, ஆனால் நீ குற்றமே செய்யலைன்னு சொல்லி தேவனை குற்றப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லி இவர் சொல்றார். இவர் கேட்டதெல்லாம் கொஞ்சம் உண்மையாக கூட இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. வாயில் நிறைய பேசிட்டார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க, இந்த எலிகூவை விட நல்லா புரிஞ்சுக்கிட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க, அவர் நம்முடைய இருதயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவர். எலிகு கூட எனக்கு கொஞ்சம் தப்பாக தோணுது, இவர் அவருடைய ஆவியை புரிஞ்சுக்கிட்டாரா? வார்த்தையை தானே கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன் ஒரு மனுஷன் இப்படி கடந்து கதறான், ஏன் இவ்வளவு துடிக்கிறான், அவனுடைய வேதனை என்ன? ராத்திரியும் தூக்கம் இல்லைங்க, பகல்லையும் தூக்கம் இல்லை, சாப்பிட முடியலை, அவருடைய சுவாசமே அவருக்கு கெட்ட வாடை அடிக்குது, பக்கத்தில் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, ஓட்டை எடுத்து சுரிஞ்சுக்கிட்டு உருண்டு உருண்டு அழுறாரு. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு செவி கொடுக்க மாட்டீங்களா, பதில் கொடுக்க மாட்டீங்களான்னு இந்த மனுஷன் கதறாரு. அவர் தன்னுடைய சொத்தை இழந்தாரு, பிள்ளைகளை இழந்தாரு, சுகத்தை இழந்தாரு, பதவியை இழந்தாரு, நண்பர்களையும் இழந்துட்டாரு, எல்லாரும் இழந்துட்டாரு. யாரும் இப்போ பக்கத்தில் வர்றதில்ல. தனிமையாக அழுன்னு அழுகிறார். புரிஞ்சுக்கிட ஆளே இல்லையே. உங்களை யார் சரியாக புரிஞ்சுக்கிடுவான்னு நினைக்கிறீங்க? எந்த மனுஷன் உங்களை சரியாக புரிஞ்சுக்கிடுவான்? எலிகுவாக இருந்தால் கூட நல்ல தெய்வ மனுஷன்தான், தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு பேச வர்றவர் தான். ஆனால் அவரை விட இந்த யோபு இடையில ஒரு வார்த்தை கேட்குறாரு, எனக்கேடு ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு கேட்டார் தெரியுமா? அதை நீங்கள் யோசித்தீங்கன்னா நமக்கு ஒரு மத்தியஸ்தர் ஒருவர் இருக்கிறார் இல்லை? என்ன நல்ல இயேசு கிறிஸ்து நமக்கு. உங்களுடைய இருதயம் உங்களுக்கு தெரிகிறத விட உங்கள் இருதயத்தை பற்றி அவர் ஆழமாக அறிஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு நல்ல ஆண்டவர், என்னுடைய உணர்வுகளையெல்லாம் புரிஞ்சுக்கிறவர், என்னுடைய உள்ள அந்தரங்கங்களை கை கொண்டிருக்கிறவர். இந்த யோபு பேசுகிறத ஆண்டவர் புரிஞ்சுக்கிறார். ஆண்டவர் புரிஞ்சுக்கிறார். இவன் ஏன் இப்படி பேசுகிறான், இவனுடைய வேதனை என்ன, போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேதனையான இந்த கொடிய நாட்கள், இதெல்லாம் புரிஞ்சுக்கிறார். எலிகுவுக்கு புரியலைங்க. மறைவா நடக்கக்கூடிய திரைக்கு மறைவா, வானத்துக்கும் பூமிக்கு இடையில ஏதோ ஒரு திரை இருக்கு, அந்த திரைக்கு மறைவா ஆண்டவருக்கும் பேய்க்கும் இடையில இருக்கிற விடுற சவால், அதெல்லாம் எலிகுவுக்கு தெரியலை, யோபுவுக்கும் தெரியலை, யோபுனுடைய நண்பர்களுக்கும் தெரியலை. அவங்க தப்பாக தான் புரிஞ்சுக்கிடுவாங்க. முழு படமும் யாருக்கு தான் தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். முழு படமும் ஆண்டவருக்கு தான் தெரியும். முந்தி காலத்துலலாம் இப்போல்லாம் ஃபோட்டோ டக்குன்னு செல்லில் எடுத்துடுறோம், ஒன்றும் அதில் செய்ய வேண்டியதில்லை. வேணும்னா உங்கள் முகத்தை பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு, அப்புறம் வேறுனா எடுத்து நீங்களாக வரைஞ்சி இன்னும் இந்த இடத்துல ஒரு பலூன் ஊட்டிக்கலாம், மீசையை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ விதவிதமாக வச்சு பயப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கலான்னு வச்சுக்கிடுங்க. முன்னொரு காலத்தில் புகைப்படம், என்ன படம்? புகைப்படம். வாங்க உங்களை ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படிம்பாங்க. புகைப்படம். அப்போ அந்த புகைப்படத்தில் புகை போய் அதில் ஒட்டிக்கிடும், எக்ஸ்ரே மாதிரி புகைப்படம். அதை எடுத்து வச்சு அங்கே ஒருத்தர் ஆர்டிஸ்ட் இருப்பார், எங்கள் ஸ்டுடியோவில் அந்த ஃபிலிமை எடுத்து வச்சு அதுக்கு உங்கள் முடியெல்லாம் இங்கிட்டு கிடந்துச்சுன்னா எடுத்து நேராக வச்சு அவர் கருப்பு பெயிண்டை வச்சு தேய்ச்சி கருப்பு வெள்ளை புகைப்படம் எடுத்த உடனே அதை பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே பார்த்து வாந்தி எடுத்து செத்து போயிருவீங்க. ஆனால் அவர் உட்காந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி லைட்டுக்குள்ளே வச்சு எல்லாம் பார்த்து ரெடி பண்ணி அப்புறம் அதை எடுத்து ஃபோட்டோவாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டா ஜம்முன்னு இருக்கும் உங்கள் ஃபோட்டோ. ஆனால் அதுக்கு முந்தி பார்த்தீங்க
அது மாதிரி தான் எலிகுவுக்கும் முழு படம் தெரியாது. எலிகு பார்க்குறதும் அரைகுறை தான், நண்பர்கள் பார்த்ததும் அரைகுறை தான். ஆண்டவர் இருக்கிறார்ல, அவர் உங்களை நல்லா புரிந்து கொள்ளுகிறவர். உங்களுடைய இதயத்தின் நொறுங்குதல்கள் அவருக்கு தான் தெரியும், முழு பரிமாணமும் அவருக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் பேசுங்க ஆண்டவர்கிட்ட, இருந்தாலும் கொஞ்சம் யோசனையோடு பேசுங்க. ஆனால் நீங்கள் வெளிப்படுத்தலாம் உங்கள் உணர்வுகளை. அவர் உங்களை புரிந்து கொள்ளுகிறவர், அவர் உங்களை உண்மையாய் ஆழமாய் நேசிக்கிறவர். நீங்கள் கூப்பிடும்போது உங்களுடைய வார்த்தைகளை அவர் தள்ளாதவர். ஒரு நல்ல ஆண்டவர் அவர் நமக்கு இருக்கிறார். எந்த மனுஷனும் உங்களை புரிஞ்சுக்கிட முடியாது, ஆனால் அவர் உங்களை புரிஞ்சுக்கிடுகிறார். அதனால் நீங்கள் யாரும் என்ன புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி வேறு மாதிரி முயற்சி தீர்மானங்கள் எடுக்காதீங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. உங்கள் கண்ணீரையெல்லாம் அவர் துடைப்பார். உங்களை மகிழ்ச்சி என்னும் இடைகட்டினால் இடைகட்டுவார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுப்பார். துக்கத்துக்கு பதிலாக துதி நாடையை உங்களுக்கு கொடுத்துவார். உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர்கிட்ட போங்க. அவர் ஒருவர் தான் உங்களை முழுசாக சரியாக புரிந்து கொள்ளக்கூடியவர். சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே வருவோம். ஆண்டவர் பேசுகிறாராமே. இவர் எலிகு என்னதான் சொல்ல வர்றாரு? 12, இதிலே நீர் நீதி உள்ளவர் அல்லவென்று உமக்கு பிரதியுத்தரமாய் சொல்லுகிறேன், மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவர். இது உண்மை. மனுஷனை பார்க்கிலும் தேவன் பெரியவர். எதில் பெரியவர்? எதிலங்க பெரியவர் தேவன்? அவர் பரிசுத்தத்தில் உயர்ந்தவர். அப்படிதானே? பெரியவர், பரிசுத்தத்தில் பயப்படத்தக்கவர். அவருடைய சமூகத்திலே இடைவிடாமல் எங்கேயுமே ஓய்வில்லாமல் அங்கே நின்று தேவனை துதிக்கக்கூடிய கேருபீன்கள் சேராபீன்கள் கூட அவருடைய பரிசுத்தத்துக்கு முன்னால் பயப்படுறாங்க. ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்றதுக்கு கூட பயப்படுறாங்க. 2 ரெக்கைகளால் முகத்தை மூடி, 2 ரெக்கைகளால் கால்களை மூடி, 2 ரெக்கைகளால் பறந்து ஒருவருக்கு ஒருவர் பேசுறாங்க. பரிசுத்தர் பரிசுத்தர். நமக்கு தேவன் மேலே இந்த பயம் ஆரோக்கியமான பயம். உடனே ஜெபம் பண்ணும்போது காலை மூடிக்கிட்டா பரிசுத்தம்னு நினச்சிடக்கூடாது. முக்காடு போட்டுட்டா மட்டும் பரிசுத்தம்னு நினச்சிடக்கூடாது. காலையில் எழும்பணுன்னா பல்லு விளக்கி எல்லாம் குளிச்சு அதுக்கு பிறகு போய் ஜெபம் பண்ணால் பரிசுத்தம்னு நினச்சிடக்கூடாது. நல்லது, சில ஒழுக்கங்களை நீங்கள் வச்சுருக்கிறது நான் உங்களை பாராட்டுறேன். ஆனாலும் இதல்ல தெய்வ பயம். இதுக்கு மேலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னா எது? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதயத்துக்குள்ள பொல்லாப்ப வச்சிருக்கிறதுக்கு பயப்படுறது தான் தேவனுக்கு பயப்படுற பயம். கர்த்தர் என்னை எப்பொழுதும் காண்கிறார் என்று அறிவது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். என்னுடைய தீமையை நினச்சி நான் கோபப்பட்டு நான் அதுக்காக அழுறது தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். நீங்கள் என்னை கடைசி அழுதீங்க? இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்காதீங்க. தினசரி அழுதுகிட்டே தான் இருக்கும். எதுக்கு? அடுத்தவங்க உங்களை பற்றி ஏதோ பேசிட்டாங்க, அதனால தானே அதுதானே அழுறீங்க. கடைசியாக எப்போ நம்ம பாவத்துக்காக அழுதோம்னு யோசித்து பாருங்க. நீங்கள் எப்போ உங்கள் தப்பிதத்தை நினச்சி நீங்கள் எப்போ அழுதீங்க? அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பாய். என்னை கழுதோம்? நம்ம தான் தப்பிதமே செய்யலையே. இந்த ஊர்ல யோக்கியமான ஆள் யார் தான் அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதல்ல கர்த்தருக்கு பயப்படுற பாய். கர்த்தர் பெரியவர், பரிசுத்தத்தில் உயர்ந்தவர், வல்லமையில் பெரியவர், வல்லமையில் பயப்படத்தக்கவர், பராக்கிரமத்தில் மனதுருக்கத்தில் பெரியவர். அவர் சர்வ சிருஷ்டி கர்த்தர். நாம எம்மாத்திரம் அவருக்கு முன்பதாக புழுன்னு சொல்ல முடியாது, பூச்சின்னு சொல்ல முடியாது, ஒன்றுமே கிடையாதுங்க. நாம் அவர் கொடுத்த சுவாசத்தை எடுத்துட்டார்னா நம்ம மண்ணுக்கு தான் போடும். ஏதோ அவர் நம்ம மேலே வச்ச கிருபையினால் பொம்மையாக செஞ்சு அவருடைய சுவாசத்தை நமக்குள்ளே ஊதியிருக்கிறார். நம்ம ஆத்மாவை கொடுத்து வச்சிருக்கிறார். அவரோட கூட வாழ்கிறதுக்கு ஆயத்தப்படுறதுக்கு தான் இந்த வாழ்நாட்கள். அதை நம்ம நினச்சிக்கிடுவோம். அவர் பெரியவர். இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. எலிகூ சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 13 பாருங்க. அவர் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோட ஏன் வழக்காடுகிறீர்? ஹலோ, தேவன் தாம் செய்த எல்லாவற்றையும் குறித்து நமக்கு பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி, அந்த காரணம் சொல்லலைன்னு சொல்லி நீங்கள் ஏன் அவர்கிட்ட எதிர்பார்க்குறீங்க, சண்டை போடுறீங்க? ஒன்று கேட்குறேன், இதை பாருங்கள். நம்ம எல்லாரும் யாரோ ஒருத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் இல்லையா? யாரோ ஒருத்தருக்கு, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு வேலை கொடுத்தவங்களுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்கணும். எத்தனை மணிக்கு வந்தீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க, என்ன பண்ணீங்க, நீங்கள் கணக்கு கொடுக்கணும். வெங்காயம் அரிய போகிறீங்க, நீங்கள் எவ்வளோ அரிஞ்சீங்க, எப்போ வந்தீங்க, நீங்கள் கணக்கு கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சம்பளம். நம்ம எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவங்களாக வச்சுருக்குறோம். பிள்ளைகள் பெற்றோருக்கு சொல்லணும், புருஷன் மனைவிக்கு சொல்லணும், மனைவி புருஷனுக்கு சொல்லணும். குடும்பத்தில் எதுவுமே எனக்கு அப்படின்னு வைக்க முடியாது. அப்படி இருந்தால் அது குடும்பம் அல்ல, வீடாக இருக்காது. வீடுங்கிறது என்ன? எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் வாழ்கிறது, எல்லாரும் எல்லாருக்காகவும் வாழ்கிற இடம் தான் குடும்பம். அப்போ எனக்கு உனக்குள்ளது அப்படின்னு வைக்க முடியாது குடும்பத்தில். ஆனால் எனக்கு தெரியும், சிலர் நம்மெல்லாம் பேங்க் தனித்தனியாக வச்சுருப்போம். இது நான் சம்பாதிச்ச காசு, நான் கொடுக்க மாட்டேன், நான் சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு சின்ன அயோக்கியத்தனம் தான். அது தேவ திட்டத்துக்கு ஏற்றதில்லை, அது அடாவடித்தனம். ஆண்டவர் நம்மளை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்துருக்கிறார். 2 பேரும் 2 இல்லை 1ன்னு சொன்னார் இல்லை? இதன் நிமித்தம் புருஷன் தன் மனைவியையும் தன் தாயையும் தகப்பனை விட்டு மனைவியுடன் இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். 1+1 = 2 கிடையாது. 1+1 become 1. 1 தான். அதான் குடும்பம், அதான் கணவன் மனைவி. இன்னும் நம்ம தனித்தனியாக கணக்கு வச்சுக்கிறோம். ஏன்னா எனக்குள்ளதெல்லாம் எனக்கு, உனக்குள்ளதெல்லாம் உனக்கு, இப்படி வாழ்கிற கூட்டம் நிறைய இருக்காங்க உலகத்தில். எனக்குள்ளதெல்லாம் எனக்கு, உனக்குள்ளதெல்லாம் உனக்கு. நான் உனக்குள்ள தலையிட மாட்டேன், நீ எனக்குள்ள தலையிடப்படாது. இது ஒரு சாரார் வாழ்கிறாங்க. இன்னொரு சாரார் இருக்காங்க, எனக்குள்ளதெல்லாம் எனக்கு, உனக்குள்ளது எனக்கு அப்படின்னு வாழக்கூடிய கோஷ்டிகளும் இருக்கு இல்லையா? அதனால தான் செயின் பறிச்சுட்டு போகிறாங்க. நீ போட்டிருக்கிற கழுத்தில் போட்டிருக்க செயினை அவன் வண்டியை நீயும் உன் மனைவி கணவனும் போகும்போது அவங்களும் பக்கத்திலே வந்து சைடில் ஓட்டி இழுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எனக்குள்ளதெல்லாம் எனக்கு, உனக்குள்ளதும் எனக்கு. இன்னொரு சாரார் இருக்கிறாங்க, உனக்குள்ளது உனக்கு, எனக்குள்ளதும் நான் உனக்கு தர்றேன். இதாங்க ஒரு நல்ல சமாரியன். எண்ணெய் எனக்குள்ளது, திராட்சரசம் எனக்குள்ளது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. இல்லை, எனக்குள்ளது உனக்கு. அதை ஊற்றி அவனை கழுவி அந்த எண்ணெயை அவன் மேலே பூசி இவன் கழுத மேலே அவனை ஏற்றி, ஐயோ இவன் பொருளாம அணைத்திக்கிட்டு அடிபட்டவன், அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்து காசு வேற கொடுத்து இன்னும் மேற்கொண்டு செலவானா இன்னும் நான் தர்றேன்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டம் இருக்கு இல்லை? அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இயேசு கிறிஸ்துவனுடைய உயர்ந்த போதனை எங்கேயாவது நீங்கள் இப்படி படிச்சிருக்கீங்களா? ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. இந்த புத்தகத்தை எப்பவும் கையில் வச்சுக்கிடுங்க, விடாதீங்க. காந்தியடிகள் ஒரு புதிய ஏற்பாடு கையில் வச்சுருந்தாராம். ஒரு நேரம் பகவத்கீதை கூட அவர்கிட்ட ஒரு நேரம் இல்லையாம். அப்போ ஒருத்தர் கேட்டாங்களாம், என்ன நீங்கள் எப்போவுமே பகவத்கீதையை கையில் வச்சுருப்பீங்களே, இன்னைக்கு என்ன அதை காணும்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், பகவத்கீதை இல்லாட்டி பரவாயில்ல, என் கையில் புதிய ஏற்பாடு இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். கையிலே கொண்டு போனார். இதை கையில் கொண்டு போனதுனால அந்த வார்த்தைக்கு உடைய வல்லமை உன்னை பாதிக்காது. இதை சொன்ன இயேசுவோட உனக்கு தனிப்பட்ட உறவு இருக்குமானால் அவர் சொன்னபடி நீ நடக்க ஒரு வல்லமை அவர் உனக்கு கொடுப்பார். அதுதாங்க மதத்துக்கு அப்பாற்பட்டது. மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒன்று, எல்லா மதத்துக்கும் மேலே. எல்லா மதமும் சொல்லுது திருடாத, பொய் சொல்லாத, விபச்சாரம் செய்யாத, எல்லா மதமும் சொல்லுது. எவன் யோக்கியமாக இருக்கிறான்? ஒருத்தனும் யோக்கியமாக இல்லை. ஏன்? மதத்தில் சேர்ந்துருக்காங்க. ஆனால் இங்கே மதம் இல்லை. சொன்ன இயேசுவோடு, வாழ்ந்து காண்பித்த இயேசுவோடு தனிப்பட்ட ஒரு
உறவு உனக்கு இருக்குமானால் அவர் உன்னை வாழச் செய்வார், அவர் உன்னை வாழ வைப்பார். அதுதான் இயேசுவோட கொண்ட உறவு மேன்மையானது. அவர் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் அவர் பெரியவருங்க. அவரு நீங்கள் வீட்டில் கணக்கு கொடுக்கணும், எல்லாம் செய்யணும் இல்லை? இதுவரைக்கும் எங்கே போயிட்டு வந்த அப்படின்னு கேட்குறதுல உரிமை இருக்கா இல்லையா மனைவிக்கு? தா நான் எங்கே போயிட்டு வந்தா உனக்கு என்ன, நீ யார் கேட்குறதுக்கு? உனக்கு குடிக்க கஞ்சி, ஒட்டிக்கிட துணி, இவ்வளவுதான். வேற எதையும் என்னை பற்றி கேட்கக்கூடிய முடியாது. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணுவேன், ஏன் இஷ்டம், நீ யார் கேட்குறதுக்கு அப்படின்னு கேட்குறதுக்கு நீ கல்யாணமே பண்ணக்கூடாது. புரியுதா? உனக்கு சும்மாவா போட்டாங்க ஒரு கால் கட்டு, நீ நினைக்கிற நீ தான் கழுத்தில் கட்டியிருக்கேன்னு, தொட்டு கட்டிட்டேன்னு நீ நினைக்கிற, உன்னைத்தான் கட்டியிருக்குது. அதை நீ நல்லா தெரிஞ்சுக்க. உன்னை கட்டுறதுக்கு தான். அதனால அவங்களுக்கு முழுசாக உரிமை இருக்க கேட்குறதுக்கு. இவ்வளோ நேரம் என்னங்க பண்ணீங்க, எங்கே போயிருந்தீங்க அப்படின்னா மரியாதையாக பயல் சொல்லி பூனமாய் நடுங்கி உள்ளே போயிடணும். அதான் நல்லது. மீசையை முறுக்கிற பிடுங்கிடுவாங்க. அதனால் வெளியில் மீசை வச்சுக்கிடுங்க, வீட்டுக்குள்ளே போகும்போது மீசையை கழட்டி வச்சிடுறது தான். இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வேணுங்க. பிள்ளைகள்கிட்ட கணக்கு கேட்கணும், மனைவிட்ட கணக்கு கேட்கணும், புருஷங்கிட்ட கணக்கு கேட்கணும், எல்லாம் கணக்கெல்லாம் சொல்லணும். நம்ம ஒருவருக்கு ஒருவர் வி ஆர் அக்கௌண்டபிள். ஆண்டவர் எனக்கு கணக்கு கொடுக்கணுமா? எலிகும் அழகா அடிச்சாரு. தேவன் செய்கிற காரியங்களை குறித்து அவர் உனக்கு விளக்கம் கொடுக்கலன்னு நீ என்னையா கேட்குறது? அப்படி கேட்காத. கொடுக்கணுமா? அவர் எனக்கு விளக்கம் கொடுக்கணுமா? இப்போ இவருக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்குது, இவ்வளோ பெரிய துன்பம் வந்திருக்குது, இத்தனால அவரை தூங்க முடியலை, எலும்பும் தோலும் ஆயிட்டாரு, இவ்வளோ வேதனையில் அவரை அடிபட்டு துக்கத்தோடு இருக்கிறாரு. காரணம் என்ன? ஆண்டவர்னு சொல்லலை. சொல்லணுமா? சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எனக்கு அவர் செய்கிறத குறித்து காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, இப்படியே கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சரி, ஆண்டவரே உனக்கு ஒருவேளை நீ இப்படியே போட்டு சும்மா நோகடிக்கிறேன்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, உனக்கு திரும்ப எத்தனை கேள்வி வரும் தெரியுமா? 5000 கேள்வி திரும்ப வரும். அதுக்கு போய் இப்படியா அப்படின்னு நீ கேட்க ஆரம்பிச்சிருவியா? நீ கழுத்தாக இருக்கிற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தன்னா எப்பங்க முடிகிறது? ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, நம்ம மூல அறிவுக்கு அவர் செய்கிறதெல்லாம் எட்டவே எட்டாது. அவர் எட்டாத காரியங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். உனக்கு என்ன வேணுமோ எட்டுறதை மட்டும் பாரு, எட்டாததை விட்டுரு. மறைவானது தேவனுக்குரியது, வெளிப்படுத்தப்பட்டது தான் உனக்கு. அதனால் சும்மா போட்டு கேள்வியாக கேட்டு ஆண்டவரை தொலைச்செடுக்காத. ஜெபம் பண்ண போய் உட்காந்து, ஏன் ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே, எதுக்காக ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரே, இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காத, விட்டுரு. பேசாமல் ஆண்டவரை விசுவாசி. ஒன்று மட்டும் உனக்கு நல்லா வேணும், ஆண்டவர் மேலே முதல்ல நல்ல அபிப்பிராயம் வேணும். அவர் எனக்கு நல்லவர், ஒரு நாளும் எனக்கு தீமை செய்யவே மாட்டார். மனுஷனை கூட நீ நம்பாட்டி போகுது, ஆண்டவரை மட்டும் ஒரு நாளும் இப்படி நினைக்காத. அவர் ரொம்ப நல்லவர், தவறி கூட தவறு செய்யவே மாட்டார், தப்பி கூட உனக்கு ஒரு தப்பு செய்யவே மாட்டார். அவருடைய நோக்கமெல்லாம் நல்லது. அவர் உனக்கு என்ன விளக்கம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் சகலமும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் செய்து கொண்டிருக்கிறார். சகலமும். மரணம் நடக்கட்டும், இழப்பு வரட்டும், அல்லது நமக்கு வியாதியில் நஷ்டம் வரட்டும், எத்தனையோ கஷ்டம் வரட்டும், எல்லாமே உங்களுடைய நன்மைக்காகவே அவர் செய்து கொண்டிருக்கிறார். நீ ஆண்டவர்கிட்ட போனன்னா, நீ தப்பு பண்ணி உனக்கு தண்டனை வந்தால் கூட அதையும் நன்மையாக மாற்றக்கூடிய சக்தி அவர்கிட்ட இருக்கு. உன் தீமையை கூட நன்மையாய் மாற்றுவார், உன் சாபத்தை கூட ஆசீர்வாதமாக திருப்பி விடுவார். ஆமாம், நீ தப்பு தான் பண்ணிட்ட, கோல்மால் பண்ணிட்ட, குண்டக்கா மண்டக்கா போயிடுச்சு, அதையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போ. பண்ணிட்டேன், எல்லாம் தாறுமாறாக போச்சு ஆண்டவரே, இதை சரி பண்ணுங்கன்னு கேளு. ஆண்டவருக்கு உன்னால் திருத்த முடியாது. ஆண்டவருக்கு 1000 வழி இருக்குது. அவர் சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் பாதை அமைக்கிறார்.
அவர்கிட்ட போயிருங்க, அவரை நம்புங்க, அவர் நம்புங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஒரு நாளும் கேள்வி கேட்காது. அதுதாங்க. அவர் எனக்கு எதுக்கு விளக்கம் கொடுக்கணும்? விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நான் வச்சாளா? நான் தான் அவருக்கு கணக்கு கொடுக்கணும். அவர் செய்ய நினைக்கிறதோ செய்ததையோ செய்ய போகிறதையோ குறித்து எந்த விளக்கமும் எனக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நான் விசுவாசிக்க வேண்டியது தான் என்னுடைய ஒரே வேலை. விசுவாசி, தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனை விசுவாசி, அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்குது, அந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுத்து பாருங்களேன். அந்த பிள்ளைக்கு புரிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? அந்த குழந்தைக்கு புரியாது. இன்னும் 10 கேள்வி கூடுதலாக தான் அது உங்களை கேட்க போகுது. நீங்கள் கடைசியில் திணறி போவீங்க. அது கேட்கும், உங்கள் கல்யாணத்துக்கு எதுக்காக என்ன நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலை, என்ன ஏன் வச்சுக்கல அப்படின்னு கேட்கும் இல்லையா? நீங்கள் பதில் சொல்லித்தான் பாருங்களேன். எங்கே போய் முடிப்பீங்க? அதுக்கு என்ன புரியும்? அதுக்கு என்ன புரியும்? அதனுடைய மூல அறிவுக்கு அவ்வளோதாங்க. நீங்கள் கொடுக்குற விளக்கங்கள் அல்ல. அது கொஞ்ச நாள் கழித்து, ஆமாம் எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்றாங்க அப்படின்னு விசுவாசிக்குது. விசுவாசிக்கலைன்னா என்ன ஆகும்? நீங்களும் விசுவாசித்திருப்பீங்க, அப்படி தானே? அது பிறகு தான் நமக்கு விடியலே வந்துச்சு. அவங்க தான் என்னை பெற்றாங்க, எங்கள் அப்பா தான் இது, எங்கள் அம்மா தான் இது அப்படின்னு அவங்க விசுவாசித்த பிறகு தான் அவங்களுக்கு ஒரு விடியல் வந்துச்சு. விளக்கம் பிறகு தேவையில்லை. உங்களுக்கும் எனக்கும் விளக்கம் தேவையில்லை. பார்த்தீங்களா? புரிஞ்சுக்கிட முடியாத நம்முடைய கொஞ்சம் மனசு 1300 கிராம் மூளைன்னு சொல்கிறாங்க. இதை வச்சுக்கிட்டு அந்த சராசரத்தை உருவாக்கி ஆண்டு வழி நடத்தக்கூடிய உன்னதமான ஏகாதிபத்தியம் உள்ள இந்த உன்னதமான தேவனுடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட முடியும்னு நினைக்காதீங்க. அதனால் விட்டுருங்க. அவர் எனக்கு விளக்கம் கொடுக்கல, சந்தோஷம், ஆனாலும் நான் தேவனை விசுவாசிப்பேன். அழகாக சொல்லிட்டார். இன்னொன்று சொல்கிறாரு, தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஒரு தடவை செஞ்சிட்டார்னா, ஒரு காரியத்தை சொன்னார்னா அவர் மனுஷன் கிடையாதுங்க. நம்ம என்ன செய்வோம்? ஒன்றை சொல்லுவோம், ஐயோ நான் தப்பாக சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி செய்கிறேன், இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை செய்வோம், தப்பாக போயிடும், அப்புறம் அதை திருத்துவோம். திருத்துறதுக்கு நிறைய செலவு பண்ணுவோம். இதெல்லாம் நம்முடைய மனுஷ மூளையினால், குறைந்த அறிவினால் நம்ம செய்கிறது. நமக்கு என்னெல்லாம் நடக்கும் முன்கூட்டி பின்கூட்டி எல்லாம் தெரியாது. நம்ம ஏதோ செய்கிறது நமக்கு எட்டின அளவு செய்வோம், அது திருத்திக்கிட்டே இருப்போம். எத்தனை வீட்டில் நம்ம செஞ்சுட்டு திருத்திக்கிட்டே இருக்கிறோம் இல்லை? எத்தனையோ காரியத்தை நம்ம செய்வோம், அது திருத்துவோம். வாசப்படி இங்கே வைப்போம், அப்புறம் அதை எடுத்து இங்கிட்டு வைப்போம், ஜன்னல் எடுத்து அங்கிட்டு வைப்போம், இதை எடுத்து இங்கிட்டு வைப்போம், கிச்சனை எடுத்து இன்னொரு பக்கம் வைப்போம், திருத்திக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்லைங்க. அவருக்கு தெரியும் என்ன செய்கிறார், தெரிஞ்சு தான் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லாமே தேவனால் திட்டமிடப்பட்டது. This nothing is accidental. Everything is appointed by God. தேவனால் திட்டமிடப்பட்டவைகள். அதனால திருப்தியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அழகா சொல்றாரு எலி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிறகு ஆண்டவர் பேசுறாராம். இந்த மாதிரி யோபே, ஆண்டவர் உங்ககிட்ட பேசலைன்னு சொல்ற, இல்லை பேசியிருக்காரு, உனக்குத்தான் சரியா தெரியல அப்படின்னு எலிகு வர்றார். பம்புக்கு வர்றாருன்னு சொல்லலாமா? வழக்குக்கு வர்றாரா? பாருங்க எப்படி பேசியிருக்கிறாருன்னு. தேவன் 15 கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமையை அடக்கவும் செய்கிறார். ஆண்டவர் பேசுவாரா? எலிகு சொல்றாரு, ஆண்டவர் உங்ககிட்டையும் பேசினாரு. யோபுவே உங்ககிட்ட பேசினார், பேசலன்னு சொல்றீங்க, பேசியிருக்காரு, பேசியிருப்பார், நீங்க தான் சரியா கவனிக்கல. அப்ப எப்படி பேசியிருப்பார்? எப்படி பேசியிருப்பார்? சொப்பனம் மூலமா பேசியிருப்பார். சொப்பனம். ஆண்டவர் சொப்பனம் மூலமா பேசுறாரா? சொல்லுங்க, பேசுறாரா இல்லையா? பேசியிருக்கிறார். யோபுட்ட பேசினாரா?
யோபுட்ட பேசினாரா அதுதாங்க தெரியல. ஆனால் எலிகுவும் பொதுவான ஒரு அவருடைய ஆன்மீக அறிவில் பேசுகிறார். உங்கள்கிட்டையும் பேசியிருப்பார், சொப்பனம் மூலமாக பேசுகிறார். நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா இந்த ஆபிரகாமுடைய பெஞ்சாதியை கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டு இவங்க வேற கூத்து பண்ணாங்க. அதையும் நம்ம சொல்லாமல் இருக்கலாமா? ஆபிரகாமுக்கு சும்மா கண்ணை மூடிட்டு சப்போர்ட் பண்ண முடியுமா? பெஞ்சாதிய தங்கச்சின்னு சொல்லிட்டார். ஆனால் ரகசியமாக எட்டி பார்த்தா இவங்க நடவடிக்கை அண்ணன் தங்கச்சி மாதிரி தெரியலை. ஆனால் எல்லாருக்கிட்டையும் கேட்டால் என்ன சொல்கிறது? நாங்கள் 2 பேரும் அண்ணனும் தங்கச்சியும் அப்படின்னு சொல்லி ராஜா இதை நம்பி கடைசியில் பொண்ணு பார்க்கலாம்னு போய் அப்பமும் சொல்லலை. அப்புறம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி அப்பமும் சொல்லலை. அப்புறம் நாள் உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிவெடுத்தாங்கல்ல, அன்னைக்கும் சொல்லலை. அப்புறம் நிச்சயார்த்தம் வச்சாங்க, அன்னைக்கும் சொல்லலை. கல்யாண தேதி நிச்சயம் பண்ணி நல்ல நாள் பார்த்து வைகாசியில் கல்யாணத்தை வச்சு பல்லக்கில் தூக்கிட்டு போகிறாங்க, அப்பமும் சொல்லலை. எல்லாரும் யாருமே சொல்ல மாட்டேன்ட்டாங்க. இவங்க மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் அங்கே மேனேஜரு அவங்க இவங்க எல்லாரும் யார். அவர் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போயிட்டார். அங்கே போனால் இந்த அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்குது, ஒரே அழுக. என்னடா இப்படி அழுகுன்னு அந்த அம்மா ஒரு பக்கம் ரகசியமாக ஜெபம் பண்ணியிருக்கும் போல. ஐயா ஒரே உபவாச ஜெபம், செஞ்ச பிரியாணி எல்லாம் சாப்பிடல. ஏதோ ஆண்டவர் இந்த பாவி மட்டைகளுடைய ஜபத்தை கேட்டார் பாருங்க. அவனுக்கு சொப்பனத்தில் பேசினார் அபிமேலே, இது இன்னொருத்தனுடைய பொண்டாட்டி, தொட்ட படுவா உன்னை வெட்டிடுவேன்ட்டார், கொன்றுவேன்ட்டார். ஐயோ பதறி எழுப்பி ஐயோ இந்த அம்மா ராத்திரியெல்லாம் அழுக, ஒத்துழைக்கவே மாட்டாங்க. அவரும் பார்த்தார், அவர் மயங்கி தூக்கத்தில் விழுந்துட்டார். சொப்பனம் வந்துருச்சு. ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினார். கடைசியில் விடிஞ்ச உடனே கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு பேசி இந்தா பொண்டாட்டி மாதிரி நடத்து அப்படின்னு சொல்லி நாக்கப்படுக்கிற மாதிரி கேள்வியை கேட்டு அப்புறம் அதுக்கு முக்காட்டுக்கெல்லாம் துணி கொடுத்து காசு கொடுத்து அனுப்புகிறார். இவரை வெக்கப்படுத்தி விட்டார். சரி, இந்த லாபான்னு ஒருத்தர் யாக்கோப்பை துரத்தி வெட்டுறேன் பார் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து இவனை வெட்டிவிட்டு இவர் கொடுத்த 2 பொம்பளை பிள்ளைகள், அவங்களுக்கு பிறந்த 20 பிள்ளைகள், அப்புறம் தாதிமாருக்கு எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிடணும், அங்கே கொண்டு போய் அடிமையாக வச்சுக்கணும் பண்ணையத்தில் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வீச்சர்வா வெட்டர்வா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து புறப்பட்டு ரெடியாக வரும்போது இருட்டி போச்சு. இனி விடிஞ்சா எந்த திசையில் போனாங்கன்னு விடிஞ்ச பிறகு தேடலாம்னு சொல்லி படுத்திருந்தாங்களா. ஆண்டவர் சொப்பனத்தில் பேசினார் லாபாங்கிட்ட, படுவா ராஸ்கல், செஞ்சதெல்லாம் என்ன செஞ்ச நீ? எத்தனை தடவை ஏமாத்தின? அவன் மேலே கையை வச்ச, அது மட்டும் இல்லை, ஒரு கெட்ட வார்த்தை பேசினா கூட வாயை கிழிச்சு விட்டுருவேன்ட்டார். படிச்சு பாருங்க. சொப்பனத்தில் பேசுகிறாரா? பேசுகிறாருங்க. அப்போ ஆண்டவர் சொப்பனம் ஒரு மீடியாவாக வச்சிருக்கிறார் நமக்கு. எல்லா சொப்பனத்தையும் சும்மா அலட்சியம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. சொப்பனம் சும்மா காட்டுத்தனமாக வருந்தான், ஆனால் எல்லாம் காட்டுத்தனமான சொப்பனம்னு நினச்சிடக்கூடாது. சிலதில் விஷயம் இருக்கும், அதில் அம்புட்டும் விஷயமாக எடுக்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு கருத்தை ஆண்டவர் சொல்கிறாரா அப்படின்னு கேட்குறது நல்லது. தெரியலைன்னா சொப்பனம் பார்த்தவங்க தான் நிறைய பேர் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டாங்க. யார்கிட்ட? தானியல்கிட்ட கேட்டாங்க. ஐயா சாமி, ஒரு சொப்பனம் பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப மிரள்றேன், அதை நினைக்கும் போகலாம், விளக்கம் யாருக்குமே தெரியலையே, சொல்லுவியா? ஓ சொல்கிறேனே. இது மாதிரி யார்ட்டையா கேட்டுருங்க. நேபுகாத்நேச்சார் சொப்பனம் பார்த்தாரு, இது மாதிரி பார்வோன் சொப்பனம் பார்த்தாரு, நம்ம யோசேப்பு சொப்பனம் பார்த்தாருங்க. கையில் ஏந்திக்கிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் சொப்பனம் தான் வந்துச்சு. அந்த அம்மா கர்ப்பமாக இருக்கே, நிச்சயம் பண்ணியிருக்கிற அந்த பெண்ணு, இது என்ன விஷயம்? இந்த பையன் யார்? ரகசியமாக வேணா அவனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பெருந்தன்மையா அப்படின்னு நினச்சாரு. ஆனால் ஆண்டவர் சொப்பனத்தில் பேசி மன தெளிவை கொடுத்தார்.
சொப்பனம் ஆண்டவர் பேசுகிற ஒரு கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குமாரர், உங்களுடைய குமாரத்திகள் சொப்பனம் காண்பாங்க, தரிசனம் மூப்பர்கள் சொப்பனம் காண்பாங்க எல்லாம் சொல்லியிருக்கார். அதனால சொப்பனம் ஒன்று. இன்னொன்று தரிசனம். தரிசனம் ராக்காலத்து தரிசனமும் இருக்குது, சொப்பனம் இருக்குது. சொப்பனம்னா தூங்கும்போது பார்க்குறது. தரிசனம் அப்படின்னா நம்ம விழிப்பாக இருக்கும்போது நம்ம கண்ணுக்கு தட்டுப்படுறது, அது தரிசனம். நீங்கள் தூங்கலை, விழிப்பாக தான் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு நடக்கிற மாதிரி தெரியுது, தரிசனம். ஆண்டவர் தரிசனம் மூலமாக பேசுகிறாரு. பைபிளில் நிறைய இடங்களில் தரிசனங்கள் இருக்குது. தரிசித்தேன், கிட்டத்தட்ட நடக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷமே தரிசித்தது தான். ஏப்பா நடக்க போகிற அத்தனையும் உலக கடைசியில் அவருக்கு ஒரு தரிசனமாக கிடச்சிருச்சு. அதனால் தரிசனங்களையும் ஆண்டவர் கொடுக்குறார். நீங்கள் தரிசனங்களையும் பார்க்கலாம். இது பரிசுத்த ஆவியானவருடைய செயல், அதுலேயும் இருக்கக்கூடும். ஆண்டவர் அதன் மூலமாகவும் பேசுகிறார். வேறு என்ன விதமாக பேசுகிறாரு? ட்ரீம்ஸ், விஷன்ஸ், பிறகு சீக்ரெட் இன்ஸ்பிரேஷன். ஆண்டவர் சில நேரம் நம்முடைய ஆவியில் தூண்டுதல் கொடுக்குறார். ஆவியில் தூண்டுதல் கொடுக்குறார். இது ஆண்டவர் பேசுகிறது. ஆண்டவர் நம்ம கூட நம்முடைய உள் உணர்வுகளில் பேசுகிறார். அவருடைய கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே பேசுகிறார். சில நேரம் சில கிசு நமக்குள்ள கொடுக்குறார். அதை உன்னிப்பாக கவனிக்கலாம். ஆண்டவர் அப்படியும் பேசுகிறார். இன்னொரு விதமாக பேசுகிறாராமே. இங்கே பாருங்களேன், இங்கே இன்னொரு விஷயமாளி இருக்கு. மனுஷன் 16, அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமையை அடக்கவும் செய்கிறார். தண்டனைகள் கொடுக்கிறார். அஃப்ளிக்ஷன்ஸ், சாஸ்டைஸ்மென்ட். ஆண்டவர் நம்மளை டிசிப்ளின் பண்றார், ஒழுங்குபடுத்துறார். எதனால? சில நேரம் சில கஷ்டத்தை கொடுக்குறாரு, சில நஷ்டத்தை உண்டு பண்ணுறாரு, சில நெருக்கடிகளை கொடுக்குறாரு. நமக்கு சில எதிரிகள் திடீர்னு எழுப்புறாங்க. நம்ம மனசு ரொம்ப நொம்பலப்படுற மாதிரி சிலர் வார்த்தைகளை விட்டுறாங்க. நமக்கு ஒரே வீட்டுக்குள்ளே கொதிப்பாயிடுது, தவிப்பாயிடுது, சாப்பிட மனசு இல்லை. உடனே எந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் நம்ம ரிப்போர்ட் எழுதி கொடுக்கலாம், வக்கீலை எங்கே பார்க்கலாம், அல்லது இந்த பஞ்சாயத்து பண்ணுறவங்க யார், அவங்கள்ட்ட போய் பேச. இப்படி ஒரு மனசுக்கு நெருக்கடி, சில நேரம் வியாதி, சில நேரம் கஷ்டம், பல நெருக்கடிகள், பண நெருக்கடிகள் சில நேரம் இப்படியெல்லாம் வந்துடுதுங்க. இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு? அங்கே எழுதியிருக்குது, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும். உன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துறதுக்காக, நீ ஆராய்ச்சி பார்த்து சீர்படுத்துறதுக்காக. சாலமோன் ஒழுங்கில்லாமல் ஒழுங்கீனமாக நடந்த போது ஆண்டவர் திடீர்னு பாருங்கள், அவருடைய நாட்களில் யுத்தமே இல்லைங்க, ஆனால் திடீர்னு பாருங்கள் அம்பிட்டு வரும் எதிரிகள் எழுப்பி விட்டார். நிறைய எதிரிகளை ஆண்டவர் எழுப்பி விட்டார். எதுக்காக? ஒழுங்கில்லை. இவருக்கு ஒரே மனசுக்கு வேதனையாக போச்சு. எல்லாரும் இவர் பேர் எடுத்தவர், மிகப்பெரியவர்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் பேர் எழுப்புனாங்க. நீ வரி விதிப்பியா? 125% வரி விதிப்பியா? நான் பார் உனக்கு 140% வரி விதிக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் எழுப்புறாரு. எல்லாரும் அடங்கி போவாங்க, கப்சிப்புன்னு இருப்பாங்கன்னு பார்த்தா, மோதி பார்க்கலாமா அப்படின்னு ஒருத்தர். இவருக்கு இப்போ என்னடா பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக யாருமே இதுவரைக்கும் நம்மளை எதிர்த்து நின்றதில்லை, கைதி சூட்டி பேசினதில்லை. அப்புறம் பாரு நம்மளை பேசிட்டானே அப்படின்னு வெக்கப்படுறது, துக்கப்படுறது, அவமானமாக இருக்குது. இதெல்லாம் தாங்க வருதா இல்லையா? எதுக்கு இது வருது? என் வீட்டுக்குள்ளே சலசலப்பு, என் வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை, ஏதோ ஒன்று குசும்பு பண்ணுறீங்கல்ல, அந்த குசும்பு என்னன்னு பார்க்குறது, அதை உட்காந்து யோசித்து பார்க்குறது. இது எதனால எனக்கு ஆண்டவர் அனுமதிச்சார்? ஒழுங்குபடுத்துறதுக்கு. மனுஷன் தன் செய்கையை விட்டு நீங்கவும் அவனுடைய பெருமையை அடக்கவும் செய்கிறார். அடங்கு அப்படின்னு சில நேரம் என்ன செஞ்சிடறார் ஆண்டவர்? உங்களை பார்த்து சொல்கிறார். திருநெல்வேலி பக்கத்தில் சொல்லுவாங்க அடங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் அப்படி சொல்கிறது இல்லை. ஆண்டவர் சில நேரம் சொல்கிறார் அடங்கலை அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப பெருமையாக எங்கேயோ நடக்கிறது, ஆகாயத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறது, திடீர்னு பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறார். இல்லை,
நமக்கு அது தேவை. இவ்விதமாய் அவன் ஆத்மாவை படுகுழிக்கும். எதுக்காக செய்கிறாரு? உன் ஆத்மா சீர்கெட்டு போயிடக்கூடாது. எல்லாரையும் போல நீயும் போய் மண்ணில் படுத்துக்கிடக்கூடாது. நீ வெற்றியாளனா கிறிஸ்துவுக்குள்ள மரித்து போக வேண்டும். கிறிஸ்துவுக்குள், கர்த்தருக்குள் இல்லை, அவன் கர்த்தருக்குள்ள விசுவாசத்தில் நம்ம மரிக்கணும். வெற்றியாக இருக்கணுங்க. மரணம் கூட நமக்கு ஜெயமாக இருக்கணும். மரணம் கூட ஆதாயமாக இருக்கணும். நஷ்டமாக இருக்கக்கூடாது மரணம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இவ்விதமாய் அவன் ஆத்துமா படுகுழிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்பு வைக்கிறார். அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளினாலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். அவன் ஜீவன் அப்பத்தையும் அவன் ஆத்மா ருசிகரமான போஜனத்தையும் அரோசிக்கும், வெறுக்கும். இதெல்லாம் இப்போ யாருக்கு நடந்துகிட்டு இருக்குது? யோபுவுக்கு நடக்குது. நம்மால் பாயிண்ட் இப்படி பிடிச்சிட்டாரோ என்னமோ தெரியலையே. எலியூ, உனக்கு கூட இப்படி வந்திருக்குது. காரணம் என்னென்னா ஆண்டவர் பேசுகிறாரு. இதுவும் ஆண்டவர் பேசுகிற ஒரு விதம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எலியூவுக்கு ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் இடைப்பட்ட இந்த யுத்தம் பற்றி அவனுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால் அவர் தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, சொந்த பார்வையில் பேசுகிறார். யோபு யார் புரிஞ்சுக்கிடுவா? ஆண்டவர் தான் புரிஞ்சுக்கிட முடியும். யாருக்கும் யோபுவை புரிஞ்சுக்கிட முடியலை. அதனால தான் போட்டு உளட்டுறாரு, உளறி பேசுகிறாரு. தேவன் உனக்குன்னு வச்சிருக்கிறது உனக்கே புரிஞ்சுக்கிடாது. அதனால சந்தோஷமா போ. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலனாக இருக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கலாம். ஆண்டவரே இப்படி சொல்லுங்க, எனக்கு புரியலை, நீங்கள் அனுமதிச்சது எனக்கு புரியலை, இந்த வேதனை எதுக்குன்னு தெரியலை, நல்லா இருந்த கையை ஒடிச்சு போட்டீங்க, மாவு கட்டு போட்டு விட்டீங்க. எனக்கு போலீஸுக்காரங்க பிடிச்சிட்டா என்ன செஞ்சிடறாங்க? மாவு கட்டு. அது மாவு கட்டு எப்படி வந்துச்சு? தப்பிச்சு ஓடும்போது விழுந்து மாவு கட்டு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. போலீஸுக்காரங்க பிடிச்ச உடனே மாவு கட்டு போட்டுடுறாங்க. அது எப்படின்னு தெரில. சரி, நமக்கும் சில நேரம் மாவு கட்டு ஆண்டவர் போட்டுடுறாரு. 2 நாள் நெட்டை நீட்டி பெட்டில் படுத்துக்கன்னு சொல்லிடுறாரு. என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரா? செய்வார். சில நேரம் நீ ஆராய்ச்சி பாரு, சரி பண்ண பாரு. சரியாக இல்லைன்னா உன் மனசாட்சி சொல்லிச்சுன்னா சரி பண்ணு. சில நேரம் எதுவும் தெரியலைன்னா சந்தோஷமா இரு. ஆண்டவர் உனக்கு பெட் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாருன்னு சொல்லி கிடைக்கிற கஞ்சியை, அந்த ரொட்டி, அதை மட்டும் 2 நாள் சாப்பிடு பிடிக்காட்டி. அப்போ பார்த்து நிறையா பழங்களாக கொண்டு வருவாங்க. பார்த்தாலே உனக்கு வெறுப்பாக இருக்கும். நீ நல்லா இருக்கும் போது உனக்கு டீ குடிக்க கூட ஒருத்தர் சொன்னதே இல்லை. இப்போ வர்றவங்கெல்லாம் ரொட்டி கெட்டு அப்பா எதுவும் சாப்பிட முடியாது, பிடிக்காதெல்லாம் கொண்டு வர்றாங்க. நான் ஆண்டவர் தான் உனக்கு பெட் ரெஸ்ட் கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷமா இரு. அதனால் சில நேரம் நாம் புரிஞ்சுக்கிடத்தான் முடியலை. என்ன தான் செய்கிறது? எனக்கு தான் நிறைய பேரை புரியலைங்க. நல்ல தேவனுக்காக பிரகாசித்தவங்க சில நேரம் ஓமாவில் படுக்கையில் இருக்கிறாங்க. ஏன்னு எனக்கு புரியலைங்க, உண்மையிலே புரியலை. தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க. ஐயோ இவங்க நல்லா இருந்தா இன்னும் பயனாளிகளாக இருப்பாங்களேன்னு நினைக்க கர்த்தர் அப்படி வச்சிருக்கார். புரியலை, விட்டுருங்க. நமக்கு எல்லாம் புரியணும்னு இல்லை, ஆனால் ஆண்டவர் இதன் மூலமாக பேசுகிறார். இப்போ பாருங்க 23 இந்த வந்துட்டாரு வழிக்கு. 1000 ஒருவராகிய சமாசி பண்ணுகிற தூதனானவர் மனுஷனுக்கு தம்முடைய நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு அவனுக்கு அனுசாரியாய் இருந்தாரே ஆகில் அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். எனக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாராமே. நமக்கு நம்முடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியன் நமக்கு இராமல் இந்த உலகத்தில் எல்லாவற்றிலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டவராகிய ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காய் இருக்கிறார். அவர் எனக்காய் பரிந்து பேசுகிறார். யார் ஜெபம் பண்ணுறது கேட்குதோ கேட்கலையோ இயேசுவினுடைய ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் வேண்டுதல் செய்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்குள்ளிருந்து அவர் வேண்டுதல் செய்கிறார். உன் பலகீனங்களெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறார். நீ வெறும் ஸ்தோத்திரம் மாத்திரம் சொன்னா போது, ஜெபம் வராட்டி பரவாயில்ல, நல்லா ஜெபம் பண்ண. என்ன எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப வேதனையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக? எப்படி ஜெபம் பண்ண? ஜெபமே வரமாட்டேன்.
இப்போ போய் எல்லாரும் ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணு? யாராவது ஜெபம் பண்ணு அதை விட்டுறது. அவங்க ஜெபம் பண்ணால் நம்மகிட்ட சொல்லுவாங்க, நீ ஜெபம் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, நல்லா போயிடும். எதுக்காக ஜெபம் பண்ணுறது, எப்படி ஜெபம் பண்ணுறதுலாம் தெரியாது. ஜெபமே பல நேரங்களில் வாயில் வராது. ஒன்று மட்டும் செய்யுங்க, உனக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், உனக்காக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், நல்லா அவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவரே எனக்கு புரியலை, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், வாயில் நிறைய ஸ்தோத்திரம் செய்யும். அதுதான் கர்த்தர் விரும்புவது. ஒரு சமாசி பண்ணுகிற, நமக்கு சமரசம் செய்கிற, நமக்குள்ள சமாதானம் பண்ணுகிற, ரெண்டு பேருக்கும் இடையில நிற்கக்கூடிய மத்தியஸ்தர், அவனுக்கு இறங்கி அவன் படுகொழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும் மீட்கும் பொருளை கண்டுபிடித்தேன் என்பார். அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலும் ஆரோக்கியமடையும், தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோടെ பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். அவன் மனுஷரை நோக்கி பார்த்து, நான் பாவம் செய்து செம்மையானதை புரட்டினேன், அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கவில்லை, என் ஆத்மா படுகொழியில் இறங்காதபடி அவர் அதை ரட்சிப்பார், ஆகையால் என் பிராணன் வெளிச்சத்தை காணும் என்று சொல்லுவான். அறிக்கையிடு, ஆண்டவர் உனக்கு சொன்னால், ஆண்டவரே நான் அந்த பாவத்தை செஞ்சிட்டேன்னு நேர்மையாக சொல்லு, உள்ளதை சொல்லு, தேவன் உனக்கு விடுதலையையும் வெற்றியையும் உன் வாழ்விலே கொடுப்பார். அதெல்லாம் செய்யணும். ஒன்றும் புரியலை, ஆண்டவர் உனக்கு விளக்கம் கொடுக்கல, ஆண்டவர் அமைதியாக இருக்கிறாரு, அப்பவும் நினைக்காத, உன்னை விட்டு தூரம் போயிட்டார்னு நினைக்காத, உன்னை ஆண்டவர் கைவிட்டுட்டார்னு நினைக்காத, விட்டு விலகி போயிட்டார்னு நினைக்கவே நினைக்காத. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், விலகவே மாட்டார். உணர்ச்சியை நம்பாத, சத்தியத்தை நம்பு. சத்தியம்தான் முக்கியம். உணர்வெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காது. உனக்கு இன்னைக்கு விழிஞ்சு யாராவது ஒருத்தர் ஏதாவது பட்டுன்னு சொல்லிட்டா உனக்கு எல்லாமே உடஞ்சி போன மாதிரி ஆகிடும், பலூன் ஓட்ட மாதிரி விழுந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் யார் என்ன சொன்னாலும் அழுகையாக தான் வரும் அன்னைக்கு முழுவதும். ஆண்டவர் என்னை விட்டுட்டார்னு நீ நினைப்ப, இல்லை, அது உண்மை இல்லை. உன் உணர்வு மாறிக்கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ அந்த நேரம் அழுதுகிட்டே இருப்போம். யாராவது வந்து அல்வா கொடுத்துட்டாங்கன்னா அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும், திரும்ப மூடு சரியாயிடும். இதெல்லாம் நமக்கு மாறிக்கிட்டே இருக்குங்க. சத்தியம் மாறாதது. சத்தியம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறேன். அவர் அவ்வளவு நேசிக்கிறாரு, உன்னை மறக்கவே முடியாது அவரால். அதனால் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை ஆதரிக்கிறவர். அதனால் அவர் உன் கூட பேசுகிறார், உன் கூட இருக்கிறார், உனக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை கொடுப்பார்.